வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 97,600 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்பனை. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை நெருங்கி வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழக மக்களை வதைக்கும் திமுக அரசை வீழ்த்துவோம். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க நாளை முன்னிட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கோலாகல கொண்டாட்டம். ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இபிஎஸ். கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம். சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள கரூர் வந்தடைந்த பிரவீன்குமார் ஐபிஎஸ் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் குழு. சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகனுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வாக்குவாதம். சபாநாயகர் அப்பாவு அமரக்கூறியும் வேல்முருகன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூலம் முதற்கட்டமாக 200 MLT தண்ணீர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி முதல் வழங்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல். சொல்லியிருக்கிறது ஒரு 400க்கு ஒரு 200 MLT முதலிலே தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம். இப்போ தான் குழாயெல்லாம் பதித்து முடிக்கப்பட்டு விட்டது, ஆங்காங்கு சம்புகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. எனவே 200 MLT அது கொடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் அந்த பணி முடியும் என்று கருதுகிறோம். முதலமைச்சர் அவர்கள் 4200 கோடி ரூபாய் செலவில் டிஆர்பி ராஜா அமைச்சரை போல பேச வேண்டும், மாறாக குடுகுடுப்பைக்காரரை போல பேசக்கூடாது. பாக்ஸ்கான் தொழில் முதலீடு விவகாரத்தில் பாமக தலைவர் அன்புமணி காட்டம். சென்னை மயிலாப்பூரில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் ராஜினாமாவை ஏற்பதாக மாமன்ற கூட்டத்தில் ஒப்புதல். இந்திராணியின் ராஜினாமா ஏற்கப்பட்டதை தொடர்ந்து மதுரை மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் நிறைவு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் தரப்பினர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு. பேருந்தில் ஏறி பயணிகளிடம் நிறை குறைகள் குறித்து கேட்டறிந்தார். தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்ல இன்று ஒரு நாள் மட்டும் 86,000 பேர் அரசு பேருந்துகளில் முன்பதிவு. சென்னையிலிருந்து மட்டும் 51,000 பேர் முன்பதிவு செய்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். மட்டும் 86,707 பேர்
ஒரு நாளைக்கு முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்கள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் மூலமாக 1,28,275 பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். இதுவரை 1,36,413 பயணிகள் முன்பதிவு செய்திருப்பதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் மோகன் தகவல். தீபாவளியையொட்டி சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்வு. ராக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ள விமான டிக்கெட் கட்டண விலை உயர்வால் பயணிகள் அதிர்ச்சி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சந்தையில் ஆடுகள் விற்பனை படுஜோர். பல கோடி ரூபாய்க்கு ஆடுகள், கோழிகள் விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கனமழை காரணமாக தூத்துக்குடியில் 2வது நாளாக மீன்பிடிக்க செல்லாத விசைப்படகு மீனவர்கள். 270க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பு. மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிப்பு. தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கும்பக்கரை அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு. 7வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தம் என்ற 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட ஒருவரை கைது செய்து கியூ பிரிவு போலீசார் விசாரணை. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் மூத்த தம்பதி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. 60ஆம் திருமணத்திற்காக குடும்பத்தினருடன் திருக்கடையூர் கோயிலுக்கு சென்றபோது நேர்ந்த சோகம். தொடர் கனமழை காரணமாக நெல்லை டவுனில் இடிந்து விழுந்த வீட்டின் முதல் தளம். வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பட்டா மாறுதலுக்கு 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் பணியிடை நீக்கம். லஞ்சம் வாங்கிய வீடியோ இணையதளத்தில் வைரலான நிலையில் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா அதிரடி உத்தரவு. மூவாயிரத்து 300 சதுர அடி வரையிலான வீடுகளுக்கு 2 கார்கள், 2 இருசக்கர வாகனங்கள் நிறுத்த இடம் ஒதுக்க வேண்டும். அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதலே விட்டு பரவலாக மழை. 1000 விளக்கு, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னை திருவொற்றியூரில் பெய்த கனமழையால் பழமை வாய்ந்த ஓடு வீடு இடிந்து விழுந்து சேதம். வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. நடிகர் ரஜினிகாந்துடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் OP ரவீந்திரநாத் சந்திப்பு. தீபாவளியை ஒட்டி நேரில் வாழ்த்து தெரிவித்ததாக தகவல். தீபாவளி பண்டிகையையொட்டி போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்காய் பிரித்து அனுப்பும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரம். வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கும் அனுப்பும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. நெல்லை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. தீபாவளியையொட்டி நடத்தப்பட்ட ஆய்வில்
சுமார் 3 லட்சம் ரூபாய் கணக்கில் வராத பணம் பறிமுதல். நாகர்கோயிலில் உள்ள ஜவுளி கடையில் துணி எடுக்க சென்றபோது லிப்டில் சிக்கிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர். சுமார் 1.5 மணி நேரம் போராடி 7 பேரையும் பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறையினர். தண்ணி